அருள் ஒளி வழங்கும் வாரம் ஓர் அலசல். சர்வதேச மலைகள் தினம். சர்வதேச மலைகள் தினம் குறித்து அருள் ஒளி வானொலி நிலையத்திற்கு நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை. வாரம் ஓர் அலசல். உலக மலைகள் தினம். வத்திக்கான் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நாம் ஒன்றாக சேர்ந்து பேச போகும் இந்த நாள் ஒரு சாதாரண தேதி அல்ல. ஒரு பக்கம் மலைகளின் அழகை நினைவூட்டும் நாள், மற்றொரு பக்கம் மலைகளின் உயிர்களையும் அவற்றின் ஆழ்ந்த பங்களிப்பையும் உலகம் முழுவதும் உணர்த்தும் ஒரு விசேஷ நாள். டிசம்பர் 11 உலக மலைகள் தினம். இந்த நாள் உலக மக்கள் மனதில் மலைகளை ஒரு புகைப்படமாக மட்டும் பார்க்காமல் அவற்றின் உயிர், வளம், பாதுகாப்பு, மனித வாழ்வில் அவை தரும் ஆழ்ந்த அர்த்தம் எல்லாவற்றையும் புரிய வைக்கும் நாள். மலைகள் என்றாலே பனிமூடிய உச்சி, பனித்துளிகளின் குளிர்ச்சி, மழையை பிடித்து வைத்திருக்கும் பசுமை, காற்றின் சுத்தம், ஆழம் நிறைந்த அமைதி. ஆனால் இந்த அழகின் பின்னால் நம் வாழ்க்கைக்கு அடித்தளம் போல மலைகள் நின்றிருக்கின்றன என்பதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். உலகின் பெரும்பாலான நதிகள் மலைகளிலிருந்து பிறக்கின்றன. மழை இல்லாமல் நதி இல்லை, நதி இல்லாமல் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாமல் உணவு இல்லை, உணவு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. காரணம், மலைதான் வாழ்க்கை. மலைகளின் முக்கியத்துவத்தை பல்லாயிரம் ஆண்டுகளாக மலை மக்கள்தான் உண்மையாக புரிந்து கொண்டுள்ளனர். ஹிமாலய பகுதியிலோ, மேற்கு தொடர்ச்சி மலைகளிலோ, வடகிழக்கு மாநிலங்களிலோ, பழங்குடிகள் வாழும் பகுதியிலோ மலை மக்கள் அவர்களின் வாழ்வை மலைகளோடு கலந்து கொண்டுள்ளனர். காலை எழுந்ததும் மலையிலிருந்து இறங்கும் பனித்துளிகளின் வாசனை, மலை நதியின் ஓசை, மரங்களின் சலசலப்பு அவர்களின் வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறது. ஆனால் அதே சமயம் மலைவாழ்வு என்பது சவால்களின் கூடாரம். கடுமையான குளிர், அரிதான பாதைகள், பாறை சரிவு, போக்குவரத்து சிரமம், இவை அனைத்தையும் தாண்டியும் அவர்கள் தொடர்ந்து மலைகளை பாதுகாத்து வாழ்கிறார்கள். மலைகளின் அழகை அனுபவிக்கும் ஒவ்வொருவரும் இன்று இந்த கேள்வியை கேட்க வேண்டும். இந்த மலைகள் இவ்வளவு கொடுக்கும்போது நாம் அவற்றுக்கு பதிலாக என்ன செய்து வருகிறோம்? உலகின் பல பகுதிகளில் மலைகளை அழிக்கும் செயல்கள் அதிகரிக்கின்றன. காடுகள் வெட்டப்படுதல், அளவுக்கு மீறிய சுரங்கத் தொழில், சுற்றுலா மாசுபாடு, பாறை வெடிப்புகள், கட்டுமானங்களால் இயற்கை பாதிப்பு, காலநிலை மாற்றத்தால் பனி உருகுதல், இவை அனைத்தும் சேர்ந்து மலைகளின் உயிரையே குறைத்து கொண்டிருக்கின்றன. ஒரு மலை அழிந்தால் அதில் பிறக்கும் நதியும் அழியும். அந்த நதியால் பயிரிடும் நகரங்களும் வறண்டு போகும். மலையை அழிப்பது சுற்றுச்சூழலை அழிப்பது மட்டுமல்ல, மனிதனின் எதிர்காலத்தையும் அழிப்பது. உலக மலைகள் தினம் 1985 ஆண்டு ஐக்கிய நாடுகள் அமைப்பால் அறிவிக்கப்பட்டது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடும் இந்த நாளை அவர்களின் பாரம்பரியத்திற்கேற்ப கொண்டாடுகின்றனர். பள்ளிகளில் மாணவர்கள் சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்வு பெறுகிறார்கள். கல்லூரிகள் கருத்தரங்கம் நடத்துகின்றன. சுற்றுச்சூழல் அமைப்புகள் மலை பாதுகாப்பிற்கான இயக்கங்களை நடத்துகின்றன. ஊடகங்கள் மலைகளின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு செல்கின்றன. இந்த நாள் மலைகளை ரசிப்பதற்கான நாள் அல்ல, மலைகளை புரிந்து கொள்ளும் நாள், மலைகளை பாதுகாக்கும் நாள், மலை மக்களின் வாழ்க்கையை மதிக்கும் நாள். மலைகளின் அழகை காட்டிலும்
அதன் பங்களிப்பு என்பது அதைவிட பெரியது. மழைகள் இல்லையெனில் நீரூற்றுகள் குறையும், நதிகள் வற்றும், விவசாயம் வீழ்ச்சியடையும், வனங்கள் அழியும், விலங்குகள் இடம் மாறும், காலநிலை வெப்பமயமாதல் அதிகரிக்கும். அதனால்தான் மலைகளின் பாதுகாப்பு உலகம் முழுவதும் பேசப்படும் முக்கியமான ஒரு விஷயம். மலைகள் அழகை தருகிறது, ஆம். ஆனால் அதைவிட முக்கியமாக மலைகள் நமக்கு ஒழுங்கையும் ஒத்துழைப்பையும் கற்றுக் கொடுக்கின்றன. ஒரு மலை அங்கு நிற்கும் ஒவ்வொரு மரத்தையும் காக்கும், ஒவ்வொரு பறவைக்கும் குடியிடமாக இருக்கும், ஒவ்வொரு நதிக்கும் தாயாக இருக்கும். ஆனால் இந்த மலையால் ஒரு மனிதனின் அலட்சியத்தை சமாளிக்க முடியாது. மலைப்பகுதியில் செல்லும்போது குப்பை எறிவது, பிளாஸ்டிக் பயன்படுத்துவது, மரங்களை வெட்டுவது, தண்ணீரை வீணாக்குவது, இவை அனைத்தும் மலைகளின் நெஞ்சை காயப்படுத்துவது போல்தான். ஒரு மலை குரல் கொடுக்காது, ஆனால் அதன் பனி உருகும், அதன் பாறைகள் வழியும், அதன் மரங்கள் விழும். அவை அனைத்தும் மலையின் கண்ணீர். மலைகளை பாதுகாப்பது ஒரு நபரின் பொறுப்பு அல்ல, ஒரு அரசு மட்டும் செய்யும் வேலை அல்ல. அது ஒரு மனித சமுதாயத்தின் பொறுப்பு. மலையில் ஒரு சுற்றுலா சென்றாலும், ஒரு குடிநீர் பாட்டில் எடுத்து சென்றாலும், ஒரு புகைப்படம் எடுத்தாலும், ஒரு சிறிய காகிதத்தையே விட்டு போனாலும், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் மலைகளின் வாழ்க்கையை தொடும். அதனால் எல்லோரும் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். மலைகளை நான் ரசிப்பேன், ஆனால் அதைவிட அதிகமாக நான் மலைகளை பாதுகாப்பேன். மலையின் வாழ்க்கை என்பது மனிதனின் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. ஒரு மலை நிமிர்ந்து நிற்கிறது என்பதற்கு காரணம் அதன் வேர்கள். அதேபோல் ஒரு மனிதன் நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் அவன் காப்பாற்றும் மதிப்புகள். நம் மதிப்புகளில் இயற்கை பாதுகாப்பு முக்கியம். இயற்கை இருந்தால் நாம் இருப்போம். மலை இருந்தால் நதி இருக்கும், நதி இருந்தால் வாழ்க்கை இருக்கும். அதனால் இன்று நாம் அனைவரும் ஒன்றாக ஒரு வாக்குறுதி கொள்வோம். மலைகள் நமக்கு உயிரின் வளம், அவற்றை நான் என் கண்களைப் போல காப்பேன். மலை மக்களின் வாழ்வையும் மரபுகளையும் மதிப்பேன். நீர், காற்று, மரம், வனம் இவை அனைத்தையும் நான் பாதுகாப்பேன். மலை மீது நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இயற்கையின் மீது நமக்கு பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும். முடிவாக, இந்த உலகம் உயர்ந்து நிற்பதற்கு மலைகள் அவசியம். மலைகள் சுவாசித்தால் உலகம் சுவாசிக்கும். மலைகள் வாழ்ந்தால் நீரூற்றுகள் பாயும். மலைகள் காக்கப்பட்டால் எதிர்காலம் பாதுகாப்பாகும். அதனால் அனைவரும் சேர்ந்து சொல்வோம், மலைகள் நம் உலகின் இதயம், அவற்றை நாம் பாதுகாப்போம். ஒவ்வொரு மலைக்கும் ஒரு கதை இருக்கிறது. ஒவ்வொரு கதையும் மனிதனுக்கு ஒரு பாடம் சொல்கிறது. அது என்ன பாடம்? உயர்ந்தாலும் எளிமையாக இரு, அமைதியாக இருந்தால் அதுவே வலிமை. நீ பாதுகாக்கும் உலகமே உன்னை பாதுகாக்கும். நாம் இன்று பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம். மலைகளின் பராமரிப்பு, மலைகளின் பாதுகாப்பு, பசுமையை காப்பது, மலை சாரல், நதிகளின் உருவாக்கம், வெப்பநிலை கட்டுப்பாடு, இவை எல்லாவற்றிற்கும் மலைகள்தான் அடித்தளம். இந்த மலைகளின் அழகையும் அவசியத்தையும் நமக்கு அழகாக இனிமையாக கூறிய திவ்யா அவருக்கு நம் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். அவரது உரை மலைகளை பற்றிய விழிப்புணர்வை நமக்குள் ஒரு புதிய வெளிச்சமாக ஏற்றியுள்ளது. வத்திக்கான் வானொலி நேயர்களே, இன்று நம் மலைகளை பற்றி விரிவாக பார்த்தோம். அவற்றின் பெருமையை புரிந்து கொண்டோம். அவற்றை பாதுகாப்பது நம் பொறுப்பு என்பதை அறிந்து கொண்டோம். இந்த விழிப்புணர்வு ஒரு நாளுக்கானதல்ல, இன்றிலிருந்து நம் வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். இத்துடன் இன்று நமது நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அடுத்த வாரம் மீண்டும் புதிய தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்களும்
அன்பு நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வாரம் ஓர் அலசல் உலக மலைகள் தினம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வாரம் ஓர் அலசல். வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியாக சர்வதேச மலைகள் தினம் குறித்து வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்கியது உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ்.